இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, ஆதி, எனக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். என்ன விஷயம்? இந்த சாமி சிலையோட கழுத்துல கண்ணை மூடி மனசுல என்ன வேணாலும் நினைச்சு மாலை சாமி கழுத்துல சரியா விழற மாதிரி வீசணும். 3 மாலை வரைக்கும் வீசலாம். ஒரு மாலை சரியா விழுந்தா கூட நினைச்ச காரியம் நடக்கும். நம்ம கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். நீங்க இத பண்ணணும். எதுக்கு மித்ரா அந்த தேவையில்லாத விஷப்பறிச்ச? சப்போஸ் மாலை கழுத்துல விழலன்னா தேவையில்லாம சங்கடப்படுவ. ஆதி, ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க? கண்டிப்பா உங்களால முடியும். எனக்காக இத கூட பண்ண மாட்டீங்களா? ப்ளீஸ் ஆதி. மாப்ள மித்ரா தான் ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறாள்ல, பண்ணுங்க மாப்ள. ஆமா ஆதி, மித்ரா ஆசைப்பட்டு கேக்குறாள்ல. சரி சரி, நான் ட்ரை பண்றேன். வா. ஆதி, கண்ணை மூடி நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு மாலையை போடுங்க. என்ன ஆதி, பாருங்க, ஒரு மாலை மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் 2 தான் இருக்கு. பார்த்து மாலை கழுத்துல விழற மாதிரி போடுங்க. என்ன ஆதி, 2வது மாலையும் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப கையில இருக்கிறது ஒரே ஒரு மாலை தான். நல்ல டைம் எடுத்துட்டு நல்லபடியா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு போடுங்க. இப்ப நான் அந்த மாலையை போட்டு சப்போஸ் அது மிஸ் ஆயிடுச்சுன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஏன் ஆதி, ஏன் இப்படி சந்தேகமாவே பேசுறீங்க? நீங்க இந்த வாட்டி கண்டிப்பா மாலையை கழுத்துல போடுவீங்கன்னு நான் நம்புறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு ஆதி மாலையை வீசுறப்ப குறுக்க வந்த? ஐயோ, நான் தேங்காயை கொடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். மாலைய ஆதி சார் வீசுவார்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? மாலை பாரதி கழுத்துல விழுந்திருக்குன்னா அப்ப கடவுள் பாரதி மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றாரா? அப்படின்னா நம்ம போற ரூட் சரின்னு தான் அர்த்தம். ஓகே, இதையே கடவுள் பதிலா நினைச்சு நம்மளை பத்தின ரகசியத்தை கண்டுபிடிப்போம்.